வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறார் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுமா என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டின் மேம்பட்ட எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளமாக பட்ஜெட் அமைந்துள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம். விளிம்பு நிலை மக்களை அரவணைக்கும் பல திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறது. கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பட்ஜெட்டுக்கு பதிலாக வெற்று காகிதத்தை தாக்கல் செய்துவிட்டு போயிருக்கலாம். தமிழக அரசின் பட்ஜெட் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்ட அரசு உருவாக்கியுள்ள வெற்று நிதிநிலை அறிக்கை என நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அதனை விரைந்து நிறைவேற்றுவோம் என்ற அறிவிப்பு ஏதேச்சிகாரத்தின் உச்சம் எனவும் காட்டும். SC/ST சமூகத்தினருக்கான நிதியை ஒதுக்கீடு செய்வது தொடர்பான அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெறாதது ஏமாற்றம். மானிய கோரிக்கையின் போது இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் எனவும் VCK தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை. தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு வெற்றி காகிதத்தால் பட்டம் விடும் பாசாங்கு வேலை. திமுக அரசின் 2025-26 பட்ஜெட் மக்களை மறந்த பட்ஜெட் என்றும் தவேக தலைவர் விஜய் விமர்சனம். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை குறித்து பட்ஜெட்டில் இடம்பெறாததால் அரசு ஊழியர்கள் ஏமாற்றம். வரும் 23ஆம் தேதி ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஜாக்கடஜியோ அமைப்பு அறிவிப்பு. கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாங்கள் 23 அதே போல 30 அந்த தேதியை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆகவே இதற்குள் இந்த எங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு நிராகரித்தால், நிறைவேற்ற முன்வரவில்லை என்றால் அதே நாங்கள் அந்த அரசு அடம்பிடி. குரூப் 1 முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் முடிவுகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். தேர்வு முடிவுகளை TNPSC-யின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. நடிகை ரன்யா ராவின் ஜாமீன் மனு தள்ளுபடி. தங்க கடத்தல் வழக்கில் பெங்களூரு பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றம் உத்தரவு. இறுதி கட்டத்தை எட்டிய மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர். இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் மும்பை டெல்லி அணிகள் பல பரீட்சை.